إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மாளிகையில் இந்த புனித ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ்வை பற்றி அறிவதற்காக, கேட்பதற்காக, பேசுவதற்காக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இந்த ரமலானுடைய காலத்தை அடைந்து அதனுடைய கடைசி 10 தினங்களிலே நாம் இருக்கிறோம். இந்த கடைசி 10 தினங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இந்த பள்ளிவாசலில் நிகழ்ச்சிகள் நடாத்தப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நம்முடைய உரையினுடைய தலைப்பு ரமலானில் ஓர் இஸ்லாமிய குடும்பம். ரமலானுடைய மாதத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நம்முடைய தலைப்பு. பொதுவாக ரமலானுடைய காலம் என்பது ஏனைய 11 மாதங்களை விட மிக சிறந்தது என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரமலானுடைய மாதம் அல்லாஹு தாலா நோன்பு பிடிப்பதன் மூலமாக பாவங்களை மன்னிக்கிறான், கியாமுல் லைல் தொழுவதன் மூலமாக பாவங்களை மன்னிக்கிறான், நன்மைகள் செய்கிற பொழுது அதற்கு அல்லாஹ் உயர்ந்த கூலிகளை வழங்குகிறான், எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறான், எங்களுடைய தர்மங்களை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து பன்மடங்காக இந்த உலகத்திலும் மறுமையிலும் திருப்பி தருகிறான். இரவிலே நின்று வணங்குவதின் ஊடாக அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னிக்கிறான், எங்களது தேவைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுகிறான். இப்படி ரமலானுடைய காலம், அதில் அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை வைத்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலானுடைய காலத்தில் குறிப்பாக ஒரு இரவை அல்லாஹு தஆலா தந்து அந்த இரவில் வணக்கம் புரிவது 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதையும் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இந்த சிறப்பை ஒரு இஸ்லாமிய குடும்பம் அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அல்ல. வாப்பா அடைந்து கொள்கிறார், மகன் அடையவில்லை, வாப்பா அடைந்து கொள்கிறார், உம்மா அடைந்து கொள்ளவில்லை. இப்படி இருந்தால் அந்த வழிபாட்டில் நாங்கள் குறைபாடு உள்ளவர்களாகவே இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிற பொழுது குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம், அதனுடைய அடிப்படை அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்க மட்டும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றால் போதாது, உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா. அதனுடைய எரிபொருள், நரகத்தினுடைய எரிபொருள் என்னவென்றால் மனிதர்களும் கற்களும். அந்த எரிபொருளாக என்னுடைய மனைவி ஆகிவிடக்கூடாது, என்னுடைய மகன் ஆகிவிடக்கூடாது, நான் ஆகிவிடக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் ஆகிவிடக்கூடாது. எனவே நாங்கள் எல்லோரும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அப்ப இந்த குடும்பம் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். இந்த குடும்பம் ரமலானில் எப்படி அதுக்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகிறான்? இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன். ரமலான் வந்துவிட்டால் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் 8 வாயில்களும் திறந்து வைக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அப்ப எனவே நரகத்தில இருந்து பாதுகாப்பது தான் குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம். அதே மாதிரி அந்த நோக்கத்தை அடைவதற்கு சிறந்த காலம் ரமலானுடைய காலம். ஏன்? நரகத்தில் வாசல் எல்லாம் மூடிட்டான், சொர்க்கத்தில் வாசல் எல்லாம் திறந்து வைத்திருக்கிறான். எங்கட குடும்பத்துக்குள்ள வார பாவங்கள் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற ஷைத்தானையும் அல்லாஹ் விலங்கிட்டு விட்டான் என்றால், இப்ப இந்த காலத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பயிற்சி பெற வேண்டும்.
அப்ப நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது நாம் நரகத்தில் இருந்து எங்களது குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக, இந்த உலகத்தில் 50-60 வருடம் குடும்பமாக வாழ்கிறோம், நினைச்சதெல்லாம் செய்கிறோம், ஹலால் ஹராம் பேணுவதில்லை, தொழுகை வணக்கம் வழிபாடுகள் இபாதத்துக்களில் எதுவுமே கரிசனை இல்லை, கணவன் தொழுகிறார் மனைவி தொழுவதில்லை, மனைவி தொழுகிறாள் கணவன் தொழுவதில்லை, இப்படி அவர்களுக்கு மத்தியிலே ஈமானிய உறவு எதுவுமே இல்லாமல் கணவன் மௌத்தாகி விடுகிறார், மனைவி மௌத்தாகி விடுகிறாள், பிள்ளைகள் மௌத்தாகி விடுகிறார்கள். இப்ப நாளை மறுமை நாளையில கணவன் நரகத்துல, மனைவி சொர்க்கத்துல, பிள்ளைகள் நரகத்துல, உம்மா அப்பா சொர்க்கத்துலன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஒரு பிள்ளை 2 வயசு புள்ள 5 வயசு பிள்ளைக்கு லேசா காலில் முள்ளு குத்துனா கூட எங்களால் தாங்க இயலாது, லேசா ஊசியால குத்துனா தாங்க இயலாது, ஒரு நுளம்பு கடிச்சால் தாங்க இயலாது. அப்ப நாளை மறுமையில் தாயும் தந்தையும் சொர்க்கத்துல இருக்கும் பொழுது பிள்ளைகள் நரகத்துல இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ் பேசுறதுக்கு அவகாசத்தை கொடுப்பான். ஃபி ஜன்னாதி யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன். சில பொழுது நீங்க உங்களோட குடும்பத்தார்ல யாரையாவது ஒரு ஆளை பார்த்து உங்களுக்கு நீங்க ஏன் இந்த நரகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கிற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொலை இல்லை, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், வீணர்களோடு சேர்ந்து வீணாக அங்கும் இங்குமா சுத்தி திரிந்தோம், வகுன்னா நுகத்திப் யௌமித்தீன், இந்த மறுமை நாளை நாங்கள் பொய்ப்படுத்தினோம், ஹத்தா அத்தானல் யகீன், மௌத்து வரும் வரை இப்படித்தான் நாங்கள் இருந்தோம். அப்ப சொர்க்கவாதி நரகவாசியும் பேசுவாங்கண்டா, ஒரு வாப்பா உம்மாவும் இதை பேசும்பொழுது, வாப்பா உம்மாவும் பிள்ளைகளோட பேசும்போது எப்படி இருக்கும்? ஏன் வாப்பா நீ நரகத்துக்கு வந்தான்னு வாப்பா கேட்கிற பொழுது, உம்மா கேட்கிற பொழுது புள்ள வந்து நாங்க தொலை இல்லை, லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொலை இல்லை, இபாதத் செய்யல, நீங்க முன்சபுல தொழுதீங்க, நீங்க நல்லா இபாதத் செஞ்சீங்க, எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல இல்லையே, நாங்க தொலை இல்லையே, தொழாம வாழ்க்கையை கழிச்சிட்டோமே, அதனால நாங்க நரகத்துக்கு வந்துட்டோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் இந்த உரையாடல்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது நாம் எங்களது எல்லா உறுப்பினர்களையும் அப்படியே கொண்டு போய் சுவர்க்கத்தில் குடும்பமாக இருக்க வேண்டும். அதுதான் நோக்கம். இந்த உலகத்துல கஷ்டப்படுறது பிரச்சனை இல்லை, இந்த உலகத்துல வறுமையை தாங்கி கொள்ளலாம், இந்த உலகத்துல எல்லா விடயங்களையும் சகிச்சு கொள்ளலாம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசாபாசங்களையும் இழக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் நாங்கள் எல்லோரும் சொர்க்கத்துல ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் நோக்கம். இந்த உலகத்துல திண்டு குடிச்சு ஹலால் ஹராம் பேணாம எப்படி வேண்டாலும் வாழ்ந்துட்டு நாளை மறுமையில அந்த நிரந்தர வாழ்க்கையில நீங்க பிரிஞ்சிட்டீங்கண்டா அதுதான் உண்மையான பிரிவு, அதுதான் உண்மையான கஷ்டம். அப்ப எனவே நாம் முதலாவது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும், என் குடும்பம் இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது ஒரு அமானிதம், அந்த குடும்பத்தை நான் சுவர்க்கத்தில் குடும்பமாக நாங்க சொர்க்கத்தில் இருக்கணும். அதுக்குத்தான் இந்த வாழ்க்கையை தவிர வேறு எதுக்குமே கிடையாது. இந்த உலகத்துல நீங்க எதை வேண்டாலும் செஞ்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு எதை வேண்டாலும் வாங்கி கொடுங்க, அதெல்லாம் எப்ப பயனளிக்கும்? நாளை மறுமையில நீங்க இந்த உலகத்தில் அவர்களுக்கு நீங்க நல்லதை காட்டி கொடுத்தால் அவர்களோட நீங்க சொர்க்கத்தில் இருக்கலாம். நீங்க இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து மறுமையை மறந்து நீங்க எல்லா உலக ஆசா பாசங்கள் இன்பங்களை காட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக வாரது உங்களோட மகன், உங்களோட மகள், உங்களோட மனைவி தான். நாளைக்கு மறுமையில உங்களோட மனைவி உங்களை விட்டு விரண்டு ஓடுவாள், உங்களோட பிள்ளை, உங்களோட மகன் எல்லாரும் உங்களை விட்டு விரண்டு ஓடுவார்கள். ஏன்? நீங்க நன்மைகளை கேட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க எல்லாம் சொர்க்கவாதிகளாக அங்க மறுமையில எழுதப்பட்டிருந்தால் நீங்க அப்படி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு மறுமையில எதிரிகளாக அல்லாஹ்விடத்துல வந்து நிற்கிறது எங்கட குடும்பம். முதலாவது, யா அல்லாஹ் இவன் எனக்கு உழைச்சி தந்தான், எனக்கு சாப்பாடு தந்தான், குடிக்க உண்ணுவதற்கு சாப்பாடு தந்தான், குடிப்பதற்கு ஆகாரம் எல்லாம் தந்தான், ஆனால் எனக்கு மறுமையை காட்டி தரவில்லை, ஈமானை சொல்லித் தரவில்லை யா அல்லாஹ் என்று சொல்லி நாளை மறுமையிலே எங்கள் குடும்பத்தினர் எங்களை குற்றவாளிகளாக மாற்றுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். அதிலிருந்து பாதுகாப்பு பெறணும்னால் எங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் நாம் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றுகின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். அதற்கு சிறந்த காலம் இந்த ரமலானுடைய காலம். இந்த ரமலானுடைய காலத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது
ரமலான்ல மட்டும் இபாதத் செஞ்சு ஷவ்வால் அல்லாஹ் மறக்கிற குடும்பம் அல்ல. ரமலானில் இஸ்லாமிய குடும்பம் என்றால் ரமலானில் எப்படி நாம் ஏனைய காலங்களில் இஸ்லாமிய குடும்பமாக அருள்களும் பரக்கத்தும் பெற்ற குடும்பமாக வாழ்வதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானில் நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். முதலாவதாக ஒரு இஸ்லாமிய குடும்பம் இந்த ரமலானுடைய மாதத்திலே தங்களுக்கு மத்தியிலே இருக்கிற நம்பிக்கையை, அகீதாவை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு குடும்பம் வாப்பா கபரு ஜியாரத், கபரு வணக்கம், கபருல போய் துவா கேட்கிறார், கபர்களுக்கு சஜிதா செய்கிறார். மனைவி நல்ல தௌஹீத்வாதியாக, கொள்கைவாதியாக, நல்ல முறையில் இபாதத்தோடு இருக்கிறார் என்றால் சிறுக்கு செய்யக்கூடியவர், இணை வைக்கக்கூடியவர் எப்படி நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வார்? மனைவி சரியான முறையில் கொள்கையோட நம்பிக்கையோடு இருக்கிறார், அல்லது மாறி கணவன் சரியான நம்பிக்கை, ஆனால் மனைவியுடைய கழுத்தில் தாயத்து, தகடு, அதல்லாத ஏனைய சிறுக்கான விடயங்கள், ஏனைய நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், இப்படி இணைவைப்பு சார்ந்த கொள்கைகள் இருக்கிறது என்றால் எப்படி இவர்கள் சொர்க்கத்தில் அல்லாஹ் இணைத்து வைப்பான்? எப்படி இணைச்சு வைப்பான் அல்லாஹ்? அன்புக்குரிய சகோதரர்களே, அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய குடும்பம் முதலாவது அகீதாவில் ஒன்றுபட வேண்டும். இது பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் இது பேசப்படுவதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஏனென்றால் அதை பற்றி கணக்கெடுப்பதில்லை. அகீதாண்ட விஷயம் பிரச்சனை இல்லை. அமல்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அகீதாவுக்கு கொடுப்பதில்லை. அகீதா தான் அடிப்படை. அகீதாண்டா என்ன? கொள்கை, நம்பிக்கை. எங்கட ஈமான், நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், எப்படி நம்ப வேண்டும்? என்ற மனைவிக்கு அந்த நம்பிக்கை சரியாக இருக்கிறதா? எனக்கு சரியாக இருக்கிறதா? லா இலாஹ இல்லல்லாஹ் சரியாக இருக்கிறதா? முஹம்மது ரசூலுல்லாஹ் சரியாக இருக்கிறதா? இந்த நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். இந்த அகீதா சரியில்லாமல், இந்த நம்பிக்கை சரியில்லாமல், இந்த கொள்கை சரியில்லாமல் நாம் எவ்வளவு அமல் செய்தும் எந்த பிரயோசனம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசமே இந்த அகீதா தான், நம்பிக்கை தான். நாங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம், அல்லாஹ்வை நம்பி அவனுக்காக மாத்திரம்தான் இபாதத் செய்வோம், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவோம், அல்லாஹ்விடம் மட்டும் கேட்போம், அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் ஆக்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு துணையாக நாம் யாரையும் சேர்க்க மாட்டோம், அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அன்றி வேறு யாருக்கும் நாங்கள் சுஜூது செய்ய மாட்டோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நாங்கள் 100% பின்பற்றுவோம். பிதஅத்துகள் செய்ய மாட்டோம், மூட நம்பிக்கைகளுக்குள்ளே செல்ல மாட்டோம். இந்த கொள்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் அத்திவாரம். இதுக்கு மேல நீங்க எத்தனை மாடியும் கட்டலாம், அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அத்திவாரம் சரியில்லாம நீங்க 3 மாடி கட்டினீங்கன்னா எப்ப இடிஞ்சுன்னு தெரியாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அத்திவாரம் சீரா இருக்கணும். இதுதான் அகீதா, தான் அஸ்திவாரம். அத்திவாரம் சரியில்லை, ஆனால் நீங்கள் லைட் போட்டிருக்கிறீங்க, நல்ல கலராக பெயிண்ட் அடிச்சிருக்கிறீங்க, மாவல் பிடிச்சிருக்கிறீங்கன்றா எப்போ இடிஞ்சுலும்னு தெரியாது. எப்பயுமே அகீதா என்பது ஆழமான நம்பிக்கை. என்ன கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உறுதியோடு சொல்வேன், என் மனைவி ஷிர்க்குக்குள்ளே போக மாட்டாள், என் மனைவி பிதாத்துக்குள்ளே போக மாட்டாள், என் கணவன் என்ன கஷ்டம் வந்தாலும் ஷிர்க்குக்குள்ளே போக மாட்டார், பிதாத்துக்குள்ளே போக மாட்டார், மூட நம்பிக்கைகளுக்குள்ளே போக மாட்டார் என்ற நம்பிக்கை ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்கு வருமாக இருந்தால் அதுதான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதிர்பார்க்கிற இஸ்லாமிய குடும்பத்தின் அஸ்திவாரம், அடிப்படை கொள்கை, அடிப்படை தகமை, சொர்க்கத்துக்கு போறதுக்கான நுழைவுச்சீட்டு அதுதான். அகீதா சரியில்லாம எவ்வளவு அமல் செய்தாலும் சரி எந்த பிரயோசனமும் கிடையாது. இது முதலாவது அம்சம். அகீதா என்பது இது விரிவான பகுதி, நான் ஞாபகம் ஊட்டி கொண்டு போறேன். அகீதா சீராக இருக்கணும். நிறைய குடும்பங்கள் இதை பத்தி என்னண்டே தெரியாது, பேசப்படுறதே இல்லை. கொள்கை அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இபாதத் அது எப்படி, அதாவது இபாதத்தை நாங்கள் எப்படி வேணாலும் செய்வோம், ஆனால் கொள்கை பற்றி பேசுனா அது குறிப்பிட்ட ஒரு தௌஹீத் ஜமாத் பேசுவாங்க, அல்லது இவங்க பேசுவாங்க, இந்த பள்ளியில் பேசுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தௌஹீத் என்பது ஜமாத் அல்ல, அரபு அல்லது ஆங்கில எழுத்துக்கள் அல்ல. இது அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்த அடிப்படை கொள்கை. தௌஹீத் என்றால் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிற, அல்லாஹுவை ஒருமைப்படுத்துகிற ஒரு கொள்கை. இது எழுத்துக்கள் அல்ல. இது எழுத்துக்கள் இருந்தால் நிர்வாக ரீதியாக அது வேற விஷயம். ஆனால் நாம் புரிந்து வைக்க வேண்டும், இது முஸ்லீமாக இருப்பவன் ஒரு தௌஹீத்வாதி. ஒரு தௌஹீத்வாதி முஸ்லீமாக இருப்பான், அவனுக்குத்தான் சொர்க்கம். எனவே இதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, யாராக இருந்தாலும், எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும், எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும், எந்த ஒரு இறை விசுவாசியாக இருந்தாலும், அவனுடைய ஆரம்ப பேச்சு, அடிப்படை பேச்சு அது தௌஹீதாக இருக்க வேண்டும், கொள்கையாக இருக்க வேண்டும். எல்லா நபிமார்களும் போதித்தது இதுதான், எல்லா ரசூல்மார்களும் போதித்தது இதுதான்.
அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் கொடுத்த இதுதான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் கொடுத்த இதுதான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் கொடுத்த இதுதான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இதுதான் அத்தௌஹீத். இதுதான் அபூபக்கரும் இதைத்தான் ஏற்றுக்கொண்டார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள். சொர்க்கவாதிகள் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் இதைத்தான் சொன்னார், ஜுபைர் இப்னு அவ்வாம் இதற்காகத்தான் வாழ்ந்தார், சயீத் இப்னு ஸைத் இதற்காக வாழ்ந்தார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இதற்காக வாழ்ந்தார், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் இதற்காக வாழ்ந்தார், சாத் இப்னு முஆத் உயிரை கொடுத்தது இதற்காக, முஸஅப் இப்னு உமைர் உயிரை கொடுத்தது இதற்காக, காலித் இப்னு வலீத் உயிரை கொடுத்தது இதற்காக, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் உயிரை கொடுத்தது இதற்காக ரலியல்லாஹு அஜ்மஈன். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த ஒரு நபருக்கு, குறித்த ஒரு கூட்டத்துக்கு, குறித்த ஒரு பள்ளிவாசலில் பேசப்படுகிற செய்தி என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய அஸ்திவாரமும் இதுதான். ஒவ்வொரு குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் என்று இருந்தால் அந்த குடும்பத்தில் அஸ்திவாரம் இதுதான். இது இல்லாம நீங்க என்ன இபாதத் செஞ்சாலும் எந்த பிரயோசனம் கிடையாது. எனவே இதுல ஒரு இஸ்லாமிய குடும்பம் ரமலானில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். ஏன்னா ரமலான்ல முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் நான் சொல்லண்டா, ரமலான்ல தான் ஒரு உள்ளம் இலகுவாக இருக்கும். ஏன்னா ஷைத்தான்ட ஆதிக்கம் இல்லை தானே, நஃப்ஸோட தான் இருக்கும். அந்த நஃப்ஸை மாத்துறது லேசு. அப்ப நஃப்ஸை மாத்திரம் வேண்டா, ஷவ்வாலிலும் நாம் கொள்கைவாதிகளாக இருப்போம், துல்காதாவிலும் கொள்கைவாதிகளாக இருப்போம், துல்ஹிஜாவிலும் கொள்கைவாதிகளாக இருப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானில் ஈமானிய பயிற்சி எடுத்து ரமலானில் எடுக்கிற பயிற்சியை அடுத்த ரமலான் வரை கொள்கைவாதியாக இருந்து கழிப்பது என்பது நமது நன்மைகளை அதிகரிக்க செய்கிறது, பாவங்களை அழித்து விடுகிறது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலான் அடுத்த ரமலான் வரை உள்ள பாவங்களை மன்னிக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, முதலாவதாக நாம் இந்த சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு இஸ்லாமிய குடும்பம் அமல்களில், குறிப்பாக தொழுகையினுடைய விஷயம், ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று பிள்ளைகள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே தொழுகையை நாங்கள் பழக்க வேண்டும். சின்ன பிராயத்திலிருந்து தொழுகைக்கு அவர்களை பழக்க வேண்டும். தொழுகையை சரியான முறையில், தொழுவது பெரிய விஷயம் அல்ல, உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும், குர்ஆன் சுன்ன அடிப்படையில் தொழ வேண்டும், ஓதல்களை சரியாக ஓத வேண்டும். நாங்கள் கணவன் மனைவி பார்க்கணும், நாங்கள் ஓதுறது சரியாண்டு, நான் ஓதுற சூரா ஃபாத்திஹா சரியா, நான் ஓதுற அல்லாஹும்ம பாயித் பைனி ஆரம்ப துவா சரியா, அத்தஹியாத் சரியா. வாப்பாமார் நீங்கள் உங்களோட உம்மாமார்கிட்ட, அதாவது மனைவிமார்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்க, மனைவிமார் கணவன்கிட்ட சொல்லி பாருங்க. அல்லது பிள்ளை ஆலிமாவாக அல்லது ஆலிமாக இருந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சம் படிங்க, அதில் வெக்கப்பட தேவையில்லை. சூரா ஃபாத்திஹா எங்களுக்கு ஓத தெரியுமா? இன்றைக்கி நாங்கள் எல்லா தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா இமாம் ஓதுறார். நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், அந்த சூரா ஃபாத்திஹா ஓதும்போது, அடுத்த சூரா ரெண்டாவது விஷயம், இந்த சூரா ஃபாத்திஹா ஓதும்போது எங்களுக்கு தர்ஜமா விளங்குதா, தஃப்சீர் விளங்குதா? தர்ஜமா கொஞ்சமாவது, அதாவது அந்த அந்த ஒரு ஒரு சில வசனங்களுக்காவது நம்ம தர்ஜமா, அதனுடைய மொழிபெயர்ப்பு தெரியாமல் இருந்தா தயவு செய்து அதை படிங்க, சூரா ஃபாத்திஹாவோட தர்ஜமா படிங்க. அப்போ ஒவ்வொரு தொழுகையிலையும் அதையாவது அந்த உணர்வோடு தொழலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் என்னோட பேசுறான், என் ரப்பு என்னோட பேசுறான், அர் ரஹ்மானிர் ரஹீம், என் ரப்பு என்னோட பேசுறான். இப்படி அந்த எண்ணத்தோட தொழுகிற பக்குவத்தை உண்டாக்கணும். தொழுகையை குடும்பத்தில் கொண்டு வரது மட்டுமல்ல, உயிரோட்டமான தொழுகை, தொழுகையின் அடிப்படை அல் ஹுஷூ ஃபிஸ் ஸலா, தொழுகையில உள்ளச்சம், உயிரோட்டம், அந்த சிந்தனையை குவித்திருக்கணும், வெளியே சிந்தனையில் போகப்படாது. நம்ம ஏழுமான அளவு எங்களோட சிந்தனைகளை தொழுகைக்குள்ள வச்சுக்கொள்ளணும். என் ரப்போட நான் பேசுறேன் என்று சொல்லி அந்த சிந்தனையை நாம் மட்டுப்படுத்தி, அப்படி ஒரு சிந்தனை சிதறாமல் பக்குவத்தோட தொழுகிற ஒரு தொழுகையை எங்களோட குடும்பத்தில் நாங்கள் உருவாக்க வேண்டும். இது ரெண்டாவது விஷயம். தொழுகை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, பேசப்பட வேண்டும். ஆனால் இந்த இடத்துல ஞாபகம் ஊட்டி கொண்டு செல்கிறேன். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, ஏனைய இபாதத்துக்கள், அது நோன்பாக இருக்கலாம், ஏனைய குர்ஆனுடைய ஓதலாக இருக்கலாம், ஏனைய வழிபாடுகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்புடைய விஷயம், சின்ன பிள்ளைகளை நீங்கள் பழக்குங்க. ஆனால் ஒரு விஷயம், சின்ன பிள்ளைகளை எங்களோட வீட்டில் நோன்பு பிடிக்கிறதுக்கு நாங்கள் பழக்கணும், ஆனால் சித்திரவதை பண்ணக்கூடாது. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு பிள்ளை பருவ வயது அடைகிறதுக்கு முன்னுக்கு 7 வயசுலையோ 8 வயசுலையோ 10 வயசுலையோ நோன்பு பிடிக்க பழக்கிறது பிரச்சனை இல்லை. பசிக்குதுன்னு அழும் பொழுது இன்னும் 2 மணித்தியாலம் இருக்குது, 3 மணித்தியாலம் இருக்குதுன்னு அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவானா, நோன்பை துறக்க விட்டுருங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு நோன்பு கடமை இல்லை, நோன்பு கடமை இல்லை, நாங்கள் பழக்கணும். ஆனால்
சித்திரவதைப்படுத்தக்கூடாது. சிலர் அதை பெருமையாக நினைச்சு கொள்வாங்க. என் பிள்ளை 7 வயசுல 30 நோம்பு பிடிச்சிருச்சுண்டு. அந்த பிள்ளை சில பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குது, அந்த பிள்ளையினுடைய நோய் அல்லது அந்த பிள்ளையினுடைய உடல் ஒவ்வாமை இதுகளெல்லாம் அந்த பிள்ளைக்கு சொல்றது தெரியாது. சில பொழுது மயங்கி விழும், சில பொழுது ஏதாவது நோய்கள் வந்துடும், அதனால பல பாதிப்புகள் ஏற்படும். சின்ன பிராயத்தில் அந்த குடல் காஞ்சி போகக்கூடாது, தண்ணிகள் குடிக்கணும். இப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம் சொல்லாத ஒன்றை நீங்க திணிக்க போகவும் கூடாது. அதனால பிள்ளைகளை 15, 16, 17 வயசா போய் நோன்பு பிடிக்காத பிள்ளைகளாக நாங்க மாத்திரம் கூடாது. ரெண்டையும் நாங்க கவனிச்சு கொள்ளணும். எல்லாம் கடந்து வைத்து அநியாயம் செய்யவும் கூடாது, அதுக்காக திறந்து விட்டுறவும் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு விஷயத்துல எங்கட பிள்ளைகளை நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக நாங்க பழக்க வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். நாங்க நோன்ப சரியா பிடிக்கிறதுக்கு பழகி கொடுக்கணும். எப்படி நோன்பு பிடிக்கிறேன்னா, சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த நோன்பை பிடிச்சிட்டு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இது மட்டும்தான் நோன்புண்டு நாங்கள் பிள்ளைகள் காட்டி கொடுக்க கூடாது. நோன்புண்டா என்ன? எங்களோட உடல் நோன்பு பிடிக்கிற மாதிரி எங்களோட உள்ளங்கள் நோன்பு பிடிக்கணும், எங்களோட பார்வைகள் நோன்பு பிடிக்கணும், எங்களோட கை நோன்பு பிடிக்கணும், எங்களோட கால் நோன்பு பிடிக்கணும், எங்களோட பார்வை நோன்பு பிடிக்கணும், எங்களோட கேள்வி நோன்பு பிடிக்கணும். பிள்ளைய நீ நோன்பு பிடிச்சி வாப்பா, எப்படியாவது சாறு கிளம்பி சாப்பிட்டு இஃப்தாரை எப்படியாவது செஞ்சிரு. இடையில என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, தொழுகை இல்லாட்டியும் பரவாயில்லை, நீ நாள் முழுக்க ஃபோனை பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்லை. இந்த நோன்பை நாங்கள் சொல்லி கொடுக்க கூடாது. அந்த புள்ள சினிமா பார்க்குது, பாடல் பார்க்குது, ஆடல் பார்க்குது, எந்த நிகழ்ச்சிகள் அது இது ஆபாசமான எல்லாவற்றையும் அந்த புள்ள பார்க்குது, ஆனால் நோன்பை மட்டும் முடிச்சுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பழக்கத்தை நாம் உருவாக்கக்கூடாது. நோன்பில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு என்பது நாங்கள் எங்களுடைய உடல் மட்டும் பிடிப்பதல்ல, எங்களுடைய ஆன்மா, உள்ளம், எங்களுடைய உடலினுடைய உதிரி பாகங்கள் எல்லாமே நோன்பு வைக்க வேண்டும். அந்த நோன்பை எங்களது பிள்ளைகளுக்கு நாம் பழக்கி கொடுக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் இந்த ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து சரியான முறையில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, சஹருடைய வேலை இருக்குதானே. சஹருடைய வேலை நாங்கள் சாப்பிட்றோம், சஹர் செய்கிறதுல பரக்கத்து இருக்குது. சஹருடைய வேலையில் நாங்கள் எங்களோட குடும்பத்தில் ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். அதிகமாக இஸ்திஃபார் செய்கிற பழக்கத்தை உண்டாக்கணும். நல்ல மனிதர்கள், சொர்க்கவாதிகளுடைய ஒரு பழக்கம் என்னென்னா, அவர்கள் இஸ்திஃபார் செய்வார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன் கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய வேளையில் அவர்கள் இஸ்திஃபார் செய்வார்கள். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அவர்கள் சஹருடைய வேளையில் இஸ்திஃபார் செய்வார்கள். அப்போ எனவே சஹருடைய வேளையில் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, பிள்ளை எழுப்பி திண்டுட்டு நீ எப்படியாவது நோன்பு வச்சிருந்து பழக்காதீங்க. கொஞ்சம் 5-10 நிமிஷம் முன்னாடி எழுப்பி குடும்பமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தொழுதுட்டு இஸ்திஃபாரோட இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த காட்சி அல்லாஹ் பார்க்குற பொழுது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பரக்கத்து இருக்கும் சகோதரர்களே. இஸ்திஃபாரோட யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி வாப்பா கேட்கிறார், உம்மா கேட்குறாங்க, பிள்ளைகள் கேட்குறாங்க, எல்லாம் பிஞ்சு பிள்ளைகள் முதற்கொண்டு இஸ்திஃபாரோட அந்த சாறு வேளையில் இருந்தால் அந்த உணவுல எப்படி பரக்கத்து இருக்குதோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயும் பெரிய பரக்கத்தில் உண்டாகும். எனவே சஹருடைய வேளையில் ஒரு குடும்பம் வெறும் சாப்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்துவது அல்ல, இஸ்திஃபாரில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், துஆவில அதிகம் கவனம் செலுத்த வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி கேட்கிறதுல உள்ள அந்த இன்பத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கு பாருங்க, பிள்ளைகள், தாய்மார்கள், சில ஆண்களும் தான் இந்த சினிமாவை பார்த்து ஏதாவது ஒரு கவலையான சோகமான விஷயம் வந்து அழுகுறாங்க. அல்லாஹ் பாதுகாத்த நல்லவங்களை தவிர. சினிமாவில் அவன் பிரிஞ்சு போகிறான், இவன் பிரிஞ்சு போகிறான், அவன் கொல்ல போகிறான்னொடனே அழுகுறாங்க. அது பச்சை போய். ஆனால் ரப்புக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கிறதுனா சிரிக்கிறாங்க. வாப்பா அழுதுதான் உமாக்கு, இந்த மனைவிக்கு சிரிப்பு, வாப்பா அழுது துவா கேட்டால் பிள்ளைகளுக்கு வாப்பா அழுகுறாங்கன்னு அவங்களுக்கு சிரிப்பு. ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு முன்னால கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீர் துளி அல்லாஹு தஆலா அது நரகம் தீண்டாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்க்கு முன்னால வடிக்கிற கண்ணீர் துளி, அல்லாஹ்க்கு முன்னால வடிக்கப்பட்ட அந்த அல்லாஹ்வோட அச்சத்தால கண்ணீர் வடிக்கிற மனிதன், ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, தனிமையில உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறது இருக்குதே, தனிமையில உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறது அல்லாஹ்வை நினைச்சு, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு, நாளை மறுமையில எந்த நிழலும் இல்லாத நாள்ல அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான். அந்த அரசுடைய நிழல நீங்க மட்டும் இருக்கணுமா, உங்களோட மனைவி இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. நானும் இருக்கணும், என் மனைவியும் இருக்கணும், எந்த நிழலுமே இல்லை, வெயில் அப்படி இருக்கும், உஷ்டமாயிருக்கும், அங்கும் இங்கும் அல்லோலப்படுற வேலையில நான் மட்டும் நிழலுக்குள்ள இருந்தா போதாது, என் மனைவி வரணும். அப்ப மனைவி சொல்லுவார், நானும் அல்லாஹ்வுக்கு முன்னால கண்ணீர் வடித்தேன். பிள்ளை ஓடி வருவார், பிள்ளை சொல்லுவார், நானும் அல்லாஹ்வுக்காக கண்ணீர் வடித்தேன், அழுதேன் என்றா. இந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் சகோதரர்களே. எனவே சஹருடைய வேளையில கண்ணீர் வடிச்சு துஆ கேளுங்க.
நடிநிசையில எழும்பி அல்லா இடத்துல மன்றாடி கேளுங்க. கண்ணீர் வடிக்கிற பழக்கத்தை கான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கானி இந்த கிதாபில்லா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுனாலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஓதுனாலே அழுக வந்துடும் அவங்களுக்கு. குர்ஆன் ஓதும் பொழுது சில வசனங்களை ஓதும் பொழுது அவங்களுக்கு அதுக்கு மேல போக இயலாது, அழுதுருவாங்க. உமர் ரலியல்லாஹு கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா. அவங்க ஓதுனா நிறுத்தி நிறுத்தி தான் ஓதுவாங்க. ஓதும் பொழுது இதுல என்ன வருது அப்படின்னு யோசிச்சு சிந்திச்சு அதுக்கப்புறம் அடுத்தது 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 சிந்திச்சு நல்லுணர்ச்சி பெற்று தான் ஓதுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஓதுகிற பொழுது எங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த சிந்தனை வரணும், அல்லாஹ்வுடைய அந்த எண்ணம் வரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே குர்ஆன் ஓதுகிற அந்த நேரத்தில் மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கும் பொழுது, இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது, தௌபா செய்யும் பொழுது சிறந்த காலம் சகோதரர்களே. இன்னும் ஒரு சில நாட்கள் வேகமா கடந்து சென்றோம். ஆனா நாங்க தவற விடக்கூடாது. மன்னிப்பு பெற்றவர்களாக இந்த காலத்தை நாங்க கடத்தணும். மன்னிப்பு பெற்றவர்களாக இந்த நோம்புல இருந்து வெளியே போகணும். மன்னிப்பை கேட்டவர்களாக நாங்க அடுத்த ரமலான் வரை இருக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என் வாப்பா, என் உம்மா எல்லாருக்கும் இந்த ஒரு விடயத்தை நாங்கள் ஆசை வைக்க வேண்டும். எனவே சஹருடைய வேலை அது சாப்பிடுவதற்கானது மட்டுமல்ல, அதே மாதிரி தான் சகோதரர்களே இஃப்தாருடைய வேலை இருக்கிறதே. இஃப்தாருடைய வேளையிலும் நாங்க அதிகமாக அந்த நோம்போட ஒரு மனிதன் இருந்து ஒரு மனிதன் அப்படியே உடைஞ்சு போய் அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து, அல்லாஹ்வுக்காக தாகித்திருந்து, அல்லாஹ்வுக்கு முன்னால நோன்பு துறக்கிறதுக்கு முன்னால அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறான்டா, அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க நோன்பு திறக்கிற வேலை நோன்பு திறந்ததுக்கு பின்னாலே அல்ல, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால நோம்போட அல்லாஹ்விடத்துல நாங்க அதிகமா துஆ கேட்கணும். எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு பெருநா உடுப்பு வாங்குறதுக்கு முயற்சிக்கிறோம். எங்கட பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்குறோம், வாங்கி கொடுக்குறோம். ஆனா எங்கட பிள்ளைகளுக்கு ஏன் எங்கட ரப்பிட்ட கேட்கறதுக்கு நாங்க சொல்லி கொடுக்க இல்லை? பாப்பா, நீ என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால நீ உன்ட ரப்பிட்ட கேளுன்னு சொல்லி கொடுங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, ரெண்டாவது விஷயம், நீங்க அந்த பழக்கத்தை சொல்லி கொடுங்க. அந்த புள்ள உங்கள்கிட்ட வாப்பா உடுப்பு எடுக்கணும், வாப்பா ஸ்கூலுக்கு இதை எடுக்கணும், வாப்பா இதை எடுக்கணும்னு கேட்கும் பொழுது நீங்க சொல்லுங்க, நீ என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ரப்பிட்ட கேளு. அந்த பழக்கத்தை உண்டாக்குங்க. இது சஹாபாக்குடைய பழக்கம், இது சலஃபு ஸாலிஹீனோட பழக்கம். இது அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன பிராயத்துல இருந்து துஆ கேட்கிற பழக்கம் வரணும். உங்களோட பிள்ளைகள்கிட்ட சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொல்லுங்க, அந்த பிள்ளை கையேந்தி கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு பெருநாள் உடுப்பு நீ தாயா அல்லாஹ், அப்படி கேட்கணும். இது வெக்கப்படுற விஷயம் அல்ல, ரப்பு தருவான். அந்த நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சகோதரர்களே, நாங்க யார்? சஹாபாக்குடைய வாரிசுகள். நாங்க யார்? முஃமின்கள். நாங்க யார்? ரப்ப நம்பி இருக்கிறவங்க. நாங்க யார்? ரப்ப தவக்குல் வச்சு வாழ்றவங்க. எங்களுக்கு எங்கட ரப்பு தருவான், எங்கட ரப்பு எங்களுக்கு போதுமானவன். இந்த நம்பிக்கை எங்கட குடும்பத்துக்கு கொடுக்கணும். எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு என்ன வாப்பா கேட்டா வாங்கி தருவார், என் அம்மா கேட்டா தருவாங்க. இந்த நம்பிக்கை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க, அந்த பிள்ளையும் கஷ்டப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, சிறு பிராயத்திலிருந்து அல்லாஹ்விடத்துல கேட்கிற ஒரு பழக்கத்தை நாங்க உருவாக்கி கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு. நோன்பு காலத்தில் அதுக்கு சிறந்த பருவ காலம் இந்த நோன்பு காலம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய குடும்பம் நோன்புடைய காலம், இஃப்தாருடைய வேலை, இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கியாமுல் லைல் இரவு வணக்கம் இருக்குது, மாஷா அல்லாஹ், நல்ல சிறந்த ஏற்பாடு. குடும்பமாக வந்து பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தொழுங்க. எல்லாரும், கணவன் தொழுறாரு, மனைவி தொழுறாங்க, பிள்ளைகள் தொழுறாங்க. நீங்க சின்ன பிள்ளைகள் எடுத்துவாங்க, ஆனா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுங்க. பிள்ளைகளை கூட்டி வர தடை கிடையாது. ஆனால் எப்ப தடை வரும்டா, அந்த பிள்ளை நீங்க கூட்டி வந்துட்டு பிள்ளை எங்கேயாவது ஒரு ஓரத்துல வச்சுட்டு நீங்க பயபக்தியோட தொழுவீங்க, அந்த பிள்ளை 5 பேரை தொழுகை பாழாக்கி விட்டும், கடைசியில் உங்களோட தொழுகை நன்மை கிடைக்காது. நான் எல்லாத்துலயுமே கவனம் எடுத்துக்கொள்ளும் சகோதரர்களே. சும்மா மார்க்கத்துல ஒரு விஷயத்துல அனுமதிண்டா அதை 100% எடுத்துடக்கூடாது. அனுமதி எப்ப அனுமதி? ஒரு பிள்ளையை கொண்டு வாரீங்கன்னா பிள்ளை எங்கேயாவது ஒரு ஓரத்துல விட்டுட்டு நீங்க தொழுவீங்க, அந்த பிள்ளை அங்கால ஓடுது, அங்கால பாயுது, பக்கத்துல ஈரால பிடிச்சி இழுக்குது, அது அடுத்தவனுடைய அந்த ஹுஷு பயபக்தி இல்லாமல் ஆக்கிரும். அப்ப அடுத்தவருடைய பயபக்தி இல்லாமல் ஆக்குறது காரணமாக நீங்க அமைஞ்சால் அப்ப உங்களோட நன்மை எப்படி அல்லாஹ் இடத்துல எழுதப்படும்? யோசிச்சு பாருங்க. தடை இல்லை என்பதனால நாங்க அதை மேலதிகமான ஒரு விடயமாக எடுத்து நாங்க அதை சுதந்திரமாக பயன்படுத்தக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளை கொண்டு வரணும், அவங்க பார்க்கணும், இபாதத்துல பார்க்கணும். அதற்காக வந்து சும்மா விட்டுறக்கூடாது. இதை நல்லா கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. மாற்றமாக நாங்க குடும்பமாக, நான் சொல்ற விஷயம், குடும்பமாக வாங்க, கியாமுல் லைல் தொழுகிறதுக்கு எல்லாரும் வாங்க. மாஷா அல்லாஹ், நிரப்பமாக வாரீங்க.
இந்த பயானுக்கும் தான் கியாமுல்லைலுக்கும் அல்லாஹ்வுடைய உதவியால குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பேசப்படுற செய்திகளை கேட்கறதுக்காக இப்படி வாரது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விடயம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகைக்காக 2 மணி 3 மணிக்கு குடும்பமாக சந்தோஷமாக வாரது பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கே ஒரு முஃமினாக இருந்து கொண்டு மக்கள் எல்லாம் தொழுறாங்கன்னு எங்களுக்கு சின்ன ஒரு சந்தோஷம் வருதுண்டா எங்களோட ரப்பு எவ்வளோ சந்தோஷம் அடைவான் சகோதரர்களே. என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம் தொழுது என்பதை நான் நினைச்சு சந்தோஷப்படுறேன்டா எங்களுடைய ரப்பு எவ்வளவு சந்தோஷப்படுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கியாமுல்லைல எங்களோட பிள்ளைகளுக்கு பழக்கணும், இபாதத்தை பழக்கணும். அதே மாதிரி முக்கியமாக நாங்க இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது எங்களுக்கும் எங்களோட மனைவிக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் சதக்கா தர்மத்துடைய அந்த உணர்வை நாங்க ஏற்படுத்தி விடணும். இந்த சின்ன பிள்ளையும் தர்மம் செய்து, நான் மட்டும் இல்லை என் குடும்பம் தர்மம் செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அபூதர்ரே இதா தபக்த மரக்கத்தன் ஃபஅக்ஸிர் மாஅஹா வ தஆஹத் பிஹா ஜீரானக். அபூதர்ரே நீங்க ஆணம் சமைச்சா, ஆணம் இருக்கு தானே சமையல்ல, ஆணம் குழம்பு சமைச்சா நீ கொஞ்சம் அதிகமா செஞ்சு பக்கத்து வீட்டுக்காராளுக்கு கொடுங்கன்னாங்க. பாருங்க இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நிறைய அந்த பழக்கம் இருக்குது. கொஞ்சம் ஆணம் சமைச்சு கொஞ்சம் கறி சமைச்சு பக்கத்து வீட்டுக்காராளுக்கு கொடுக்குறாங்க. முதல்ல அப்படி செய்வாங்க. இது பெரிய ஒரு சுன்னா சகோதரர்களே. எங்களோட வீட்டில் நல்ல கறி சமைச்சா பக்கத்து வீட்டு ஆட்களுக்கு கொடுக்குறது, பக்கத்து வீட்டு ஆட்கள் கொண்டு போய் கொடுக்குறது. உமாமார் என்ன செய்வாங்க, ஒரு தாளை வச்சு ஒரு கோப்பையில் எடுத்துக்கொண்டு கறியை கொண்டு கொடுப்பாங்க. இது ரசூல் அபூதர் ரலியல்லாஹு செஞ்ச வசியத் இது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட சகோதரர்கள் அப்படி பார்க்கணும். பக்கத்து இப்போ நாங்கள் பாருங்க, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஃபேமிலி இஃப்தார்னு சொல்லி போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இஃப்தார் செய்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் வீண் விரயம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இஹ்லாஸோட செய்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபேமிலி இஃப்தார்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலியில் வசதி ஆகிக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க மட்டும் இஃப்தார் செய்கிறது, இதுக்கு சத்தியமாக கூலியே இல்லை சகோதரர்களே. நான் ஏன் சத்தியம் பண்ணி சொல்லண்டா, உண்மையில ஏழைகளை புறக்கணிச்சு போட்டு என்ன இஃப்தார்? ரசூலை எதுக்கு சொன்னாங்க இஃப்தார் செய்கிறது? திங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் இஃப்தார். சாப்பிட வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா இஃப்தார். இது வசதிக்கு மேல் வசதி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூத்துக்கும் கும்மாளத்துக்கும் ஒரு பெருமைக்கும் செய்யறதுல என்ன பிரயோசனம் இருக்குது? ரசூலா என்ன சொன்னாங்க? நோன்பாளியை நோன்பு துறக்க செய்யறது என்றால் அவருக்கு அது சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, அவருக்கு கொடுத்தால் அவர் சாப்பிட்டு போட்டு வயிறு நிரம்பி அவர் துவா செய்வார். இப்ப அல்லாஹ் கூலியை தருவான், இவருடைய துவாவால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இதுதான் சொல்லப்பட்ட நோக்கமே தவிர நாங்கள் பெருமைக்காக ஊருக்கு உலகுக்கு புகழுக்கு நாங்கள் பெரிய ஒரு இஃப்தார் பெரிய கார்டு அடிச்சு இன்விடேஷன் அடிச்சு அவர் வாரார் இவர் வாரார் அப்படி இப்படி ஏதாவது நிகழ்ச்சி செய்றீங்க வேற விஷயம். ஆனால் குடும்பத்துக்குள்ள இப்படி அல்லது விஐபி இவங்களுக்கு இப்படி அல்லது இவங்க கொஞ்சம் பேர் இஃப்தார் என்ன இதுல சகோதரர்களே? நீங்கள் அப்படி செய்கிறேன்னு நீங்கள் நினைச்சா ஒரு 10 வசதி படைச்சவங்களை கூப்பிடுறது இஃப்தார் போடுறது இதில் நீங்கள் சும்மா சாப்பிட்டீங்க நோம்பு திறந்தீங்க எல்லாருக்கும் அந்த நோம்பு பிடிச்ச திறந்த நன்மை கிடைக்குமே தவிர நீங்கள் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போகிற அளவுக்கு வாரவங்க பிச்சைக்காராக்கள் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா தெளிவாக விளங்கி கொள்ளணும். இதெல்லாம் இஸ்லாத்தில் நாங்களா உருவாகி கொண்ட விஷயம். அப்படி நீங்கள் 10 பேர் முக்கியமானவங்களை கூப்பிடுறீங்களா, அதில் டபுள் மடங்கு ஏழை மக்களை கூப்பிடுங்க, நன்மை கிடைக்கும். ரசூலா என்ன சொன்னாங்க? வலிமாவில் மோசமான வலிமா என்ன? ஏழை மக்கள் புறக்கணிக்கப்படுற வலிமா. அப்போ அந்த சுனத்தான வலியுறுத்தி சொல்லப்பட்ட வலிமாவே அப்படின்டா இப்போ சும்மா அதாவது நோன்பு ஏழைகளையே நோன்பு துறக்க வைங்க ரசூலா சொன்னதை பணக்காரர்கள் நோன்பு துறக்க வச்சு போட்டு இதுதான் சிறந்ததுன்னு சொன்னா, இது நல்ல வழிமுறைன்னு சொன்னா இது பாவம் சகோதரர்களே, கூடாது. ரசூலோட சுன்னாக்கு மாற்றம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் விளங்கி கொள்ளணும். எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க நோன்பு துறக்க இல்லாம, ஆனா இவர் ஊருக்கு முழுக்க இஃப்தார் செய்வார். என்ன பிரயோசனம்? அண்டையிலவர் ரசூலா என்ன சொன்னாங்க? மாசால ஜிப்ரீல் யூசினி ஹத்தா லனன்து அன்னஹு சயுர்ரிது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வசியத் செஞ்சாங்க, எப்படி அண்டை அயலவரோட சேர்ந்து வாழுங்க, நல்ல முறையில் வாழுங்க 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 வசியத் செஞ்சுக்கிட்டே இருந்தால் எது வரைக்கும் வேண்டா அவர் நான் மௌத்தா போன என்ற அனந்தர சொத்துல அவருக்கும் பங்கு போகுமோ என்று நினைக்கிற அளவுக்கு. அப்படின்னா அனந்தர சொத்து குறிப்பிட்ட ஆளுக்கு தான் பங்கு போகும், அந்த அண்டை அயலவருக்கு ஒரு பங்கு போயிருமோ என்று நினைக்கிற அளவுக்கு அந்த சொத்துக்கு அவரும் பங்குதாரராக ஆகிடுவாரோன்னு நினைக்கிற அளவுக்கு வசியத் செஞ்சாங்கன்னு சொன்னா அப்ப அண்டை அயலவர்கள் சஹருக்கு சாப்பிட வழி இல்லாமல் இருப்பாங்க. செஞ்சு விடுங்க சகோதரர், அதில் நன்மை இருக்கு சகோதரர்களே. ஏழை மக்கள் சாப்பிட்டு போட்டு கையேந்தி துவா கேட்கறதுல இருக்கிற நன்மை இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களை, வேற எதுலையுமே அந்த சிறப்பு இல்லை சகோதரர்களே. பசியோட பட்டினியோட ஒன்றுமே இல்லாமல் சிலர் இஃப்தாரு கிடைக்கிற கஞ்சியை வச்சுட்டு அப்படியே சூடாக்கி சஹரில் சாப்பிட்டு நோம்பு பிடிக்கிறவங்க இருப்பாங்க. எங்களுக்கு தெரியாது. உண்மையான முத்தகீன்கள் யார் தெரியுமா? அவங்களோட பொருளாதாரத்தில் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்கிறவங்க கேட்பாங்க கொடுத்துருவாங்க, சிலவங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கும் ஆனா கேட்க மாட்டாங்க, வெக்கம் இருக்கும், அதே மாதிரி கௌரவத்துக்காக கேட்காம இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பெரிய தேவை இருக்கும். இந்த மனிதர்களை தேடி சென்று கொடுப்பவர்கள் நல்ல மனிதர்கள், இவர்கள் முத்தகீன்கள், இவர்கள் தான் உண்மையான தொழுகையாளிகள்.
அன்புக்குரிய சகோதரர்களே, லிஸ்ஸா இலி வல் மஹ்ரூம், லிஸ்ஸா இலி வல் மஹ்ரூம், கேட்பவர்கள் கொடுப்பார்கள், நாணத்தினால் கேட்காமல் இருப்பவர்களுக்கும் கொடுப்பார்கள். நாங்க கேட்காமல் இருக்கிறாங்களே, அதாவது வசதி இல்லாதவங்க அறியப்படுவாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க. வசதி உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த வசதி இல்லாம யார்கிட்டையும் கேட்காம இருக்கிறவங்கள யாருக்குமே தெரியாது. அவங்கள தேடி சென்று கொடுக்கணும் சோதர்களே. எங்களோட அண்டை அயலவர்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். எங்களோட அண்டை அயலவர்களை சொந்தக்காரர்களிருந்து அவர்களை முற்படுத்தி அவங்கள கொடுக்கணும். அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்களிருந்து அவங்களுக்கு கொடுக்கணும். வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அவங்கள கூப்பிட்டு இஃப்தார் கொடுக்கணும், இஃப்தார் செய்யணும், அல்லது அவங்களுக்கு பொருளாதார உதவி செய்யணும். இந்த உணர்வு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கும் என்றா, ஒரு குடும்பம் இந்த உணர்வோடு வாழ்ந்தாங்கன்னா அல்லாஹ் ஒரு காலமும் அவங்கள கைவிட மாட்டேன் சோதர்களே. நீங்க இந்த ஒரு நிலையை எடுத்து பாருங்க. என்ன, நான் ஒரு 5 பேருக்கு இஃப்தார் செய்யறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன், உழைப்பு செய்கிறேன். அதனாலதான் சில சலபுசாலியங்கள் தனியா ஒரு காலம் இஃப்தார் செய்ய மாட்டாங்க. எப்பயுமே அவங்களோட சபையில ஏழைகள் இருப்பாங்க. அப்போ அப்படி நாங்க இருக்கணும். நான் சரி வீட்டுக்கு கூட்டி வர முடியல என்றாலும் என்னால் ஒரு 10 பேர் 10 குடும்பம் இஃப்தார் செய்யுதுன்னு சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, வல்லாஹு ஃபீ அவுனில் அப்து மா தாமல் அப்து ஃபீ அவுனி அஹீ, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யற காலம் எல்லாம் அல்லாஹ் இந்த அடியானுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு அவருக்கு 10 ரூபா பெரிய காசா இருக்கும், 100 ரூபா பெரிய காசா இருக்கும், உங்களுக்கு அது பெரிய காசா இருக்காது. நீங்க 100 ரூபா கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அவருக்கு பெரிய லட்சக்கணக்கில் கிடைக்கிற மாதிரி அவர் நினைச்சு துவா செய்வாரு. ஆனா உங்களுக்கு 2 லட்சம் 10 லட்சம் தேவைப்படும். யார்கிட்ட கேட்கிறேன்னு தெரியாம இருப்பீங்க. நீங்க அவரு கொடுத்த 1000 100 அல்லாஹ் பல லட்சம் மடங்காக ஆக்கி உங்களுக்கு 10 லட்சத்தையும் அல்லாஹ் தருவான். எங்கட தேவைக்கேற்ப அல்லாஹ் தருவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தர்ம உணர்வு சின்ன பிராயத்தில இருந்து சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இதை கொடுத்துட்டு வாங்க, இதை கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. உங்களோட பழகிற, உங்களோட பிள்ளைகளோட பழகிற ஒரு 2 பிள்ளைகளுக்கு உடுப்பு இல்லை, வாப்பா நீ நல்ல வசதியா இருக்கிறா, அதனால உனக்கு 2 உடுப்பு 3 உடுப்பு நான் வாங்கி தரேன். உன்னோட நண்பன், இந்த நண்பனுக்கு அவனோட வாப்பா கஷ்டப்படுறாரு, எனவே நாங்க இந்த முறை உடுப்பு உடுப்புல உன்னை கொடுப்போம். அந்த பிள்ளைகிட்ட மசூரா கேட்டு, அந்த பிள்ளைகிட்ட சொல்லி, அந்த பிள்ளையிட மனசை விரும்ப வச்சு அந்த பிள்ளையே கொண்டு கொடுக்குற அளவுக்கு நீங்க அப்படி மாத்துறீங்கன்னா எப்படி இருக்கும் சகோதரர்களே? உங்களோட பிள்ளையிட வகுப்பில் படிக்கிற இன்னொரு பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஒரு ஃபர்தாவை ஒரு அபாயாவை வாங்கி கொடுக்கறது, உடுப்பை வாங்கி கொடுக்கறது, இது எங்களுக்கு மத்தியில் வரணும். எல்லாத்தையும் எடுக்கணும். ஒரு பெருநாளைக்கு 5 உடுப்பு 10 உடுப்பு, ஒரு பெருநாளைக்கு இத்தனை ட்ரெஸ், இப்படி நாங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக நாங்களும் சந்தோஷமா இருப்போம், எங்களை சூழ இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்போம் நாங்கள் நினைச்சால் அல்லாஹ் ஒரு காலமும் இந்த குடும்பத்தை கைவிட மாட்டான். இந்த பழக்கம் சோதர்களே எங்களுக்கு மத்தியில் வரணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், முக்கியமான சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபியோட வீடு அவங்களோட வீடை சரிப்படுத்தணும். அப்போ அதில் ஒரு மதில் சுவர் ஒன்று இருந்து, அந்த சுவருக்கு அங்கால ஒரு ஈச்சமரம், அதாவது இங்கால இருக்கிற மனிதருடைய ஈச்சமரம் அந்த சஹாபியோட எல்லைக்குள்ள இருந்து. அப்போ அந்த சஹாபி ஏழை சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் என் வீட்டை சரி செய்யணும், எனக்கு இந்த ஈச்சம்பழ மரம் தேவைப்படுது, அதை அந்த மனிதர்கிட்ட வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை கூப்பிட்டு, யாருக்கு சொந்தமாக அந்த ஈச்சம்பழ மரம் இருந்ததோ அவரை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு நீங்கள் மரத்தை கொடுத்துருங்க, நான் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் தாரேன்னு சொல்லி. அவர் சொன்ன எனக்கு 7 ஆண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னதை உடனே மறுக்கிறதா இருந்தால் அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். ஹதீஸ் துறையறிஞர் சொல்லுவாங்க, இவர் ஒரு முனாஃபிக்குண்டு. அப்போ அவர் மறுத்துட்டார். அப்போ இந்த செய்தி சஹாபாக்களுக்கு மத்தியில் போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தை வாங்கி கொடுப்பதாக கேட்டாங்க, அவர் கொடுக்க இல்லை. ஆனால் அந்த மரத்தை அவர் கொடுத்தீங்கன்னா சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைச்சிருக்கும். அவர் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இதை கொடுத்திருப்பாரு, சொர்க்கத்தில் மரம் கிடைச்சிருக்கும், அவர் சொர்க்கவாதியாக மாறி இருப்பார் அந்த ஒரு அமலால. ஆனால் அவர் யோசிக்க இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை கேட்டுட்டு இருந்தாங்க அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபு தஹ்தா ஓடோடி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் அந்த மரத்தை வாங்கி அவருக்கு கொடுக்குறேன், அந்த ஏழை சஹாபிக்கு, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வாங்கி கொடுத்தா அது கிடைக்கும். ஓடி போனார் அந்த மனிதர்கிட்ட, நீங்கள் இந்த சஹாபிக்கு இந்த மரத்தை கொடுங்க, நான் வேற ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு மரம் தாரேன் அப்படின்ட்டு. அப்போ இவர் சொன்னார், எனக்கு நீங்கள் ஒரு மரம் தரேன்னா நான் எந்த ஒரு மரம் தரணும், ஒரு மரம் தந்தா நான் தரமாட்டேன், மறுத்துட்டார், அதையும் மறுத்துட்டார். அப்போ இந்த சஹாபி அபு தஹ்தா, அபு தல்ஹா இல்லை அவர் வேற, அபு தல்ஹா பைருஹா அவர் வேற, இந்த அபு தஹ்தா கடைசியில் அவர் சொன்னார், எனக்கு பெரிய தோட்டம் ஒன்று இருக்குது, நிறைய மரம் இருக்குது, ஈச்சம்பழ மரம் நிறைய இருக்குது, ஒரு தோட்டமே இருக்குது, அதை நான் தாரேன், நீங்கள் இந்த ஒரு மரத்தை தாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்படின்னா ஓகே, இந்த மரத்தை நான் தாரேன், நீங்கள் ஈச்சம்பழ அந்த தோட்டத்தை நெய் தாங்கணுன்னே அப்படி தோட்டம் ஒன்று கொடுக்கப்படுது. ஒரு மரத்தை அவர் வாங்கிட்டு வாராரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த மரத்தை நான் வாங்கிட்டேன், இந்த சஹாபி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க எப்படி ஈமான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபா கழிக்கிற சபையில, கம்மின் இதுக்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னா, கம்மின் இதுக்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னா,
காலஹா மிராரன். எத்தனையோ ஈச்சமர கிளைகள் இந்த அபூ தஹ்தாவிற்காக சொர்க்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஈச்சமர கிளைகள் இந்த அபூ தஹ்தாவிற்காக சொர்க்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்று பல முறை சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனிதர் என்ன செய்யறாரு? தோட்டத்தை எல்லாம் கொடுத்து இந்த மரத்தை வாங்கி சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கணும்னு என்பதற்காக வேண்டி இப்படி கொடுத்துட்டு அந்த தோட்டத்துக்கு கடைசியா ஓடி போறாங்க. அந்த அவங்க எவ்வளோ ஒரு அந்த காலத்துல ஒரு பக்குவமா பத்திரமா வளர்த்த மரங்கள், அந்த தோட்டத்தை பார்க்குறாங்க. பார்த்தா மனைவியும் உள்ளுக்கு, மனைவிட்ட சொன்னாங்க உள்ளுக்கு போயிடாது, இது நான் கொடுத்துட்டேன், வித்துட்டேன். யா உம்மத் தஹ்தா, மனைவி உள்ளுக்கு வைக்கிறாங்க. கணவன் கடைசியா அந்த தோட்டத்தை பார்த்து எவ்வளோ அன்பா வச்சு வளர்த்திருப்பாங்க, எவ்வளோ அதுல பயனடைஞ்சிருப்பாங்க. அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டாங்க. யா உம்மத் தஹ்தா, உம்மத் தஹ்தா, தோட்டத்தோடு வெளியேறுங்க. உஹ்ருஜி மினல் ஹாயித் உஹ்ருஜி மினல் புஸ்தான், தோட்டத்தோடு வெளியே வாங்க சொன்ன பொழுது மனைவி யோசிக்கிறாங்க, ஏன் எங்கட தோட்டம் தானே, ஏன் ஒரு திடீர்னு ஓடி வந்து தோட்டத்தை விட்டு வெளியே வர சொல்றாங்க? அப்ப கணவன் சொல்கிறார், சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த முழு தோட்டத்தையும் நான் அல்லாஹ்வுக்கு வியாபாரம் செய்து விட்டேன். சுவர்க்கத்திலே ஒரு பேரிச்சம்பழ மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த முழு தோட்டத்தையும் நான் அல்லாஹ்வுக்காக விட்டு விட்டேன் என்று சொன்ன உடனே மனைவி பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ வசதியோட வாய்ப்போட இருந்த நாங்க தோட்டம் ஒன்றும் இல்லாம இப்படியா நிலைக்கு மாறுறோமே யோசிக்க இல்லை. அப்படியா நீங்க அல்லாஹ்வுக்கு வியாபாரம் செஞ்சிட்டீங்களா என்று சொல்லிட்டு அந்த மனைவி சொன்னாங்க, அப்படி என்றால் ரபிஹல் பைஉ யா அபத் தஹ்தா, ரபிஹல் பைஉ யா அபத் தஹ்தா, அபூ தஹ்தா நீங்க செஞ்ச வியாபாரம் லாபகரமான வியாபாரம், நீங்க செஞ்ச வியாபாரத்துல வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொல்லி 1 நிமிடம் 2 நிமிடத்துக்கு முன்னால சொந்த தோட்டம் வேறு யாரோ ஒருவருக்காக அல்லாஹ்வுக்காக வழங்கப்படுகிறது. அப்படியே குடும்பமா வெளியே வராங்க, சந்தோஷமா வெளியே வராங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கி விட்டான். அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். இந்த வசனத்தை அமல் செய்யறாங்க சகோதரர்களே. இப்படி எங்கட குடும்பம் மாறணும். இது இப்னு ஹிப்பான் அஹ்மத் ஹாக்கிம்ல வர செய்தி பிஸ்னாதின் சஹீஹ் அறிவிப்பாளர் வரிசை தரமாக வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி தர்மத்துடைய உணர்வு எங்கட இஸ்லாமிய குடும்பத்தில் வரணும். கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட குடும்பத்துல நாங்க எப்பொழுதுமே வாப்பா உம்மாவை மதிக்கணும், உம்மா வாப்பாவை மதிக்கணும், வாப்பா உம்மாக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், உம்மா வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமையை பிள்ளைகள் வாப்பாக்கு செய்ய வேண்டியது, உம்மாக்கு செய்ய வேண்டியது, உம்மா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, இப்படியான எல்லா கடமைகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாத்தினுடைய அடிப்படையும் தக்வாவாக இருக்கணும். எங்களுடைய குடும்பம் அகீதா தக்வாவில் உருவாக்கப்படுகிற குடும்பமாக மாறினால் இந்த உலகத்தில் நாம் எப்படி கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும், இந்த உலகத்தில் நாம் எந்த வேதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரமாக ஈமானையும் தக்வாவையும் நாங்கள் ஆக்கிக்கொள்வோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் இந்த பயிற்சிகளை பெற்று நாம் நாளை மறுமையிலும் குடும்பமாக சுவர்க்கத்தில் நாங்கள் இருப்போம். அதுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. இதனுடைய தொடர்ச்சியாக நாளை கணவனுடைய, அதாவது கணவன்மார்களுடைய பொறுப்புகளும் கடமைகளும், கணவன்மாருடைய பொறுப்புகளும் கடமைகளும், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கிற கணவன் அவருடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதே நேரத்தில் உரை நிகழ்த்தப்படும். இதில் அனைத்து சகோதரர்களும் கலந்து கொள்ளுங்க, சகோதரிகள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்க. முக்கியமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் படித்து எங்களுடைய வாழ்க்கையில் நாம் அதை அமலுக்கு கொண்டு வருவோம். அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.